கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே சில ரகசியங்களை நாம் அறிய வேண்டும். எத்தனையோ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிய வேண்டும். அறியும் பொழுதுதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும், இல்லையா? ஆக தேவனுடைய ரகசியத்தை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை படிச்சிருப்பீங்க பைபிளில். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய ரகசியம் பாருங்கள். விதைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ, தேவன் பாருங்கள், ஒரு விவசாயிக்கு நல்லா தெரியும் அவனுடைய நிலத்தில் நம்ம எவ்வளோ விதைக்கமோ அவ்வளோ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கும்போது அவன் விதைக்கிறான். ஒரு கோட்டை 2 கோட்டை நெல்லை விதைச்சுனா நமக்கு 1000 கோட்டை நெல்கள் வந்து கிடைக்கிறது. அவன் அதனுடைய எதிர்பார்ப்பை பார்க்குறான். அப்படித்தான் எல்லாமே நன்மையான காரியங்கள், நல்குணங்கள், உதவுதல், ஏழைகள் உதவுதல், ஊழியத்துக்கு உதவுதல், தேவனுடைய வார்த்தைக்கு ஊழியமாக செய்கிறவர்களுக்கு அவர்கள் உதவுதல், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதுதான் தேவன் இதை பணத்தையும் விதையாக அவர் காண்கிறார். இந்த பணத்தை நீங்கள் விதையாக எண்ண வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பணத்தை நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அது விதையாக கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் விதை என்பது தேவனுடைய வார்த்தை, அது உங்களுக்கு கொடுக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னன்னா, நான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக சொல்கிறேன். ஆகையால் விதைக்கிறதை பற்றி நான் இது அதிகமாக உங்களுக்கு அந்த பொருளாதார செழிப்பிலை கொடுக்கிறேன். இன்னும் அதிகமான வீடியோ வரப்போகிறது. ஆகையால் விதைப்பதை குறித்து அதிகமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகையால் விதைக்கிறத போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதனுடைய நம்பரை பார்த்து நீங்கள் தேவனுக்காக நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீர்களோ அந்த அளவு தேவன் பெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று பண்ண விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் பெருக்கத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். ஏன்னால் பெருக்கத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பெருகும் பொழுதுதான் வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். அதனால் பெருகும்போது எப்படின்னா, நீங்கள் விதைக்க வேண்டும். ஆகையால் முதல்ல நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீங்கள் எல்லா பலமான காரியங்களை பெறுவேன். இல்லை எனக்கு விதைக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அது உங்களுக்கு விதை நெல் வெறும் கையில் வச்சுட்டு தான் இருக்கும். என்றைக்கு நீங்கள் அதை கையிலிருந்து ஒரு பூமியில் எப்படி ஒரு விவசாயி போட்டு அதன் பலன் காண்கிறனோ அதே போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமான அதை விதைத்து அதை பழக வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் தேவன் அதனுடைய பலனை காண்க உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுப்பார். அதான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் விதைச்சு பாருங்கள். பணத்தை விதைச்சு பாருங்கள். பணத்தை விதைக்கும் பொழுது தான் கர்த்தர் எப்படி வழிநடத்தான் அந்த தலைப்பில் நாங்கள் சொன்னேன். கொஞ்ச நாள் உங்களுக்கு நீங்கள் அதை பழகும் பொழுது தான் நான் அதை இதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் விதைங்க. அப்போ தான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறான்னு தெரியும். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? விதைப்பு அறுப்புக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தை கொண்டு அவர் செய்கிறார். அதை நீங்கள் விதைச்சு பாருங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த விதையானது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பெருக்கும் என்று அவர் காண்பிப்பார். பாருங்கள், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், இல்லையா? விசுவாசம், அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பணத்தை பற்றி நீங்கள் விதைக்கும் பொழுது அதில் விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் பணத்தை விதைக்கவே முடியாது. ஏன் விதைக்கணும்? ஏன் இவருக்கு சொல்கிறாரு? ஏன் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு உள்ளத்தில் சிலவங்களுக்கு கேள்வி வரலாம். ஏன் செய்யணும்? எதுக்கு செய்யணும்? இப்படி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் நீங்கள் செய்ய முடியாது. விசுவாசமாக நான் விதைக்கிறேன், ஆனால் அது தேவனுக்காக நான் விதைக்கிறேன். ஆக தேவன் எனக்கு பல மடங்கு தருவார். ஏனென்றால் அவர்தான் இந்த அண்ட சராசரியை படைத்தார். ஐஸ்வர்யம் உள்ளவர் எனக்குள்ளே கொடுக்கொண்டிருக்கிறார். அவர் என்னை காக்கிறவர் எனக்கு கொடுக்கிறார். சம்பாதிக்கிற பலனை தருகிறவர் எனக்கு கொடுக்கொண்டிருக்கிறார். நான் சோர்ந்து போகிறதுக்கா ஒன்றும் தேவையில்லை. ஆகால் எனக்கு எல்லாத்தையும் தருகிற அவர் இருக்கிறார். ஆகால் நான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். நான் விதைக்கதை குறித்து நான் அதிகமாக சிந்திக்க போகிறேன் என்று சொல்லி அவன் எழும்புகிறான். பாருங்கள், அப்பொழுது அந்த விசுவாசத்தில் அவன் எழும்பும் பொழுது அவன் நல்ல போராட்டத்தை போராடுகிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? நித்திய ஜீவனை பற்றி கொள்கிறான். அதற்காகவே தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் பாருங்கள், நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? விதைக்கணும். சும்மா அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் விதைக்கணும். அதை விதைச்சு பெருகும் பொழுது தேவனுடைய மகிமை வரும். அதற்கப்புறம் நீங்கள் ஊழியத்தை கொடுப்பீங்க, சபையை கட்டி கொடுப்பீங்க, அதை கட்டி கொடுப்பீங்க. ஆனால் முதல்ல நீங்கள் விதைக்கும் பொழுது முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அதை விதையாக எண்ணி கொடுக்கணும். தேவனுக்காக கொடுக்கணும். தேவனோடு ஒரு பார்ட்னர் ஆகணும். நீங்கள் மற்றவர்கள் மனிதர்களை காணாமல் தேவனுக்காக நான் விதைக்கிறேன்னு சொல்ல வேண்டும். அதில் தான் அந்த நம்பரில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவனுக்காக நீங்கள் எந்த அளவு நீங்கள் விதைக்கிறீர்கள் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் நீ பெருக வேண்டும் என்றால் சில பிரமாணத்தை நான் வைத்திருக்கிறேன், அதன் அடிப்படையில் நீ செய்யும் பொழுது உனக்கு ஒரு குறை இருக்காது என்று சொல்கிறார். ஆக விசுவாசத்தினை நீங்கள் பெருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு குறைவாக இருக்காது. கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஆக புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து விதைக்கதை நீங்கள் நிறுத்தாமல் கர்த்தருக்காக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக அதிகமாக பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.